ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரெக்னன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 2 தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த எபிசோட் நம்மள கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கும்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்மள பிளெஸ் பண்ண வைக்கும்னு சொல்லலாம். ஓகே, நேரத்த வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எடுத்த உடனே ரெண்டரோ வகுரிய பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். என் மூஞ்ச பார்த்து பயப்படாத ஒரே ஆளு தான் வகுரி. ஆனா அவளே வந்துட்டு கிக்கியோ ஸ்கூல்ல படிக்கிறாங்கப்ப கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியல. மறுநாள் ஸ்கூல்ல அந்த ரெட் கலர் மண்டைய ரெண்டரோ கிட்ட குட் மார்னிங், என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையிலேருந்து ஒன்றுமே சரியில்ல. அந்த கிக்கியோ பொண்ணுங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். காலையிலேருந்து நீ எவ்வளோ மறைச்சிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? எங்கே போனாலும் நான் ஒன்றும் வேணுக்குனேனா வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து சேரலை. எனக்கு மார்க் ஒழுங்காக இல்லை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான்டா உன்னோட விதி அப்படின்னு இன்னொரு கொடுக்க யாரா அது அப்படி பார்த்தா அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கும் கிக்கியோ பொண்ணுங்களை வந்துட்டு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏய் ரெண்டரோ, உன் மண்டைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னொருத்தன் வந்து கேட்க, எங்கேயோ தலையில பலமா அடிச்சுக்கிட்டேன்னு சொன்னான்ப்பா, அதுக்கு நீ இப்படி அடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன், யார் இந்த கார்ட்டனை வந்துட்டு மூடி வச்சது? ரெண்டரோ, நீயா முன்ன? ச்சே, இதை வர நான் மறந்துட்டேன்னா அப்படின்னு ரெண்டரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது, ஓய் உனக்கும் கிக்கியோ ஸ்கூல் பொண்ணுங்களை வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் யார்டா சொன்னா அப்படின்னு வந்து வேமா ரெண்டரோ கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏய் எதுக்கு அப்போ கத்துற அப்படின்னு கேட்கும்போது, சாரி வெயில் ரொம்ப இருந்துச்சா அதனால வந்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டேன். இந்த கட்டணை நான் எப்பயாச்சும் தான் வந்து மூடி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறந்து வைக்கிறான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா ரெண்டரோ நம்ம வகரியை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். ச்சே, நான் ஏன் அப்படி வந்துட்டு பண்ணேன்? நான் எதுக்கு இந்த கட்டணை வந்துட்டு மூடினேன்? இதனால அவள் ஏதாச்சும் என்ன தப்பா நினைச்சிருப்பாளோ? அதுவும் நல்லதுதான். ஏன்னா அந்த சிடரி ஸ்கூலுக்கும் கிக்கியோ ஸ்கூலுக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் ஆகவே ஆகாது. இதனால அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா இது எல்லாத்துக்கும் நல்லதான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஹே ரெண்டரோ, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய் ஃபன் பண்ணலாமா? அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. ஸோ ஓகே வா போகலாம். நம்ம வேணும்னா கரோக்கிக்கு போகலாம் அப்படின்னு பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே எல்லாரும் கூட்டமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படி என்ன தாண்டா கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு யாருக்கும் நின்றுட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாரா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா நம்ம வகரி வந்து நின்றுட்டு இருக்கா. ரெண்டரோ, இவ எதுக்கு இங்கே வந்தா? உடனே அந்த ரெட் கலர் மண்டையன், இந்தாம்மா பொண்ணு, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே? கிக்கியோ பொண்ணுக்கு சிடோரி ஸ்கூலில் என்னம்மா வேலை அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க. நான் இங்கே ஒருத்தருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வகுரி சொல்கிறா. யார் அது? ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டரை வேகமா அவனோட கழுத்தை பிடிச்சி, உசாமே அவளை பயமுறுத்தாத, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். என்ன யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஏன் இப்படிலாம் நடக்குது? இப்படிலாம் நடக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு கிக்கியோ பொண்ணுங்களை பிடிக்காதா? ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு லவர் இல்லையே, எனக்கு லவர் வேணும் அப்படின்னு அந்த ரெட் கலர் மண்டையை புலம்பிட்டு இருக்கான். உடனே 2 கிக்கியோ பொண்ணுங்க வகுரியை பிடிச்சி வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ரெட் கலர் மண்டையை இடிச்சிடுறான். ஏன் இப்போ நீ இடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ரெண்டரவும் ஃப்ரெண்ட்ஸும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெட் கலர் மண்டையன், சே முதல்ல அந்த கிக்கியோ பொண்ணுக்கு அங்கே முதல்ல என்னடா வேலை அப்படின்னு வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா நம்ம ரெண்டரோ அவளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான். அவள் யாருக்காக நின்றுப்பா? ஒரு வேளை எனக்காண்டி தான் நின்றுப்பாளா? சே இருக்காது, வேற யாருக்காச்சும் தான் நின்றுப்பா அப்படின்னு அவன் நினச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஏய் ரெண்டரோ, ஏன்டா அப்படி மூஞ்சியை வச்சிருக்க? நீ உன் மூஞ்சி எப்படி வச்சு பார்த்தே இல்லையே, ஒரு மாதிரியா இருக்கா, அம்மால மாத்திரா அப்படின்னு வந்துட்டு நம்ம ரெட் பண்ணி சொல்கிறான். அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரோக்கில் போயிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ரெண்டரோ சோகமாகவே உட்காந்துருக்கான். ரெண்டரோ, உனக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் இருந்தா எங்ககிட்ட சொல்லு. இந்த காயத்தை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலை எங்ககிட்ட. நீ வந்துட்டு உன் மனசுக்குள்ளே வச்சுக்காதடா. நாங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்டுடா. நீ வந்துட்டு எங்ககிட்ட சொல்கிறதுனால உன் மனசுக்குள்ள பாரம் குறையும்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வகரியை பற்றி சொல்லலாமா? இவங்களுக்கே கிக்கியோ ஸ்கூலில் உள்ள பொண்ணுங்களை பிடிக்காது. அதனால இவங்க ஏதாச்சும் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிடுவாங்களா? நான் அப்படி மனசில் நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான் ரெண்டரோ பாடி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க பார்த்தா அவனோட கேக் ஷாப் வந்து திறந்துருக்கு. என்ன கேக் ஷாப் திறந்துருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போக, வா ரெண்டரோ, உனக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வகுரி சொல்கிறா. இவனுக்கு ஒரே ஷாக் ஆகுது. வகுரி, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இந்த கிக்கியோ ஸ்கூலுக்கும் சிடரி ஸ்கூலுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் உங்களை தப்பு இல்லை அப்படின்னு ரெண்டரோ சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, ஒரு வழியா நீ வந்துட்டியா? உனக்காண்டி வகுரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பேசாம வகுரி, நான் பண்ண புது கேக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாறேன். நான் தான் ஆல்ரெடி கேக்கெல்லாம் நிறையா சாப்பிட்டேனே அப்படின்னு அவள் சொல்ல, அவளோட வயிறே அவளுக்கு காட்டி கொடுத்துருது. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்குதுன்னு. இதெல்லாம் பார்த்து ரெண்டரோ அம்மாவும் சிரிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டரோ, நீயுமா அப்படின்னு வகுரி சொல்றா. ரெண்டரும் வகுரியும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டரோ, கேக் சாப்பிடும்போது தான் என் கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா தெரியுறா. ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? உசமேவா, அவன் நல்லா தான் இருக்கான். நல்லது. ஆமா, இன்னைக்கு எதுக்கு சிடரி ஸ்கூலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த? அதுவா, உன்னை பார்க்க தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாரி, நான் மன்னிச்சிடு, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும், அந்த பசங்க இப்படி உன்னை பண்ணதுக்கு. நீ இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, உலகட்டியாரா ரெண்டரோ, நீ எதுக்கு அப்படி சொல்லலாம் அப்படின்னு வகுரி வந்து கேட்க, உடனே 2 பேருமே ப்ளஸ் ஆகிக்கிறாங்க. நீ என்னைய பார்க்க வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ மன்னிச்சிடு, நான் சொல்லிட்டு வந்திருக்கணும். அது ஆக்சுவலி நீ என்னை பார்க்க வர மாட்டேன்னு நினச்சேன். ஏன்னா நம்ம 2 பேரும் சிடரி கிக்கியோ ஸ்கூலில் சேர்ந்தவங்கல்ல. அதுலேயும் நீ கிக்கியோ ஸ்கூலில் சேர்ந்தனால என்னைய பார்க்க வர மாட்ட அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரெண்டரோ,
உன் கூட பேசும்போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆ உன்னைய நான் கிக்கர் ஸ்கூல்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவ வேகமா ஒரு மாரி மூஞ்ச வச்சுட்டு கிளம்பி வெளிய போறா. உடனே ரென்டரோ, "வகுரி நில்லு. நான் அவன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன் ரென்டரோ. வேற ஒண்ணும் இல்ல. ட்ரீட் குடுத்ததுக்கு நன்றி. நான் போயிட்டு வரேன்" அப்படி சொல்ல, இங்க ரென்டரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சேட் ஆகுது. இதுக்கிடையில அவங்க அம்மா, ரென்டரோ வகுரி போயிட்டாளா?" அப்படி கேட்க, பின்னாடி திரும்பிட்டு ஒரு மாரி சேடா மூஞ்சி வச்சுக்க, உன் மூஞ்சிக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி வச்சிருக்க?" அப்படி அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மா உடனே, "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க, அவனும் எல்லாத்தையும் சொல்றான். உடனே அவங்க அம்மா நெத்தியில வேகமா அடிச்சிடுறாங்க. "ஐயோ! நெத்தி போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்நேரம் நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, "பகுரி என்னை பத்தி தெரிஞ்சுக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொன்னான். "என்னடா நீ இன்னும் மக்கு பயலாவே இருக்க" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "என்ன ஆச்சு?" அப்படின்னு வந்து கேட்க, "உன்னை எல்லாருமே உன்னோட அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவ அப்படி பண்ணாளா? ஆனா நீ மட்டும் பாரு, அவ கிக்கியோ ஸ்கூல்ல படிக்கிறான்னு ஒரு காரணத்துக்காக அவள நீ இப்படி சொல்ற" அப்படின்னு சொல்லும்போது, இவனோட பாஸ்ட் ட்ராமாவ நினைச்சிட்டு இருக்கான். என்னது? இவனோட ஃபேமிலி ஒரு கேக் ஷாப் நடத்துறாங்களா? அவன் என்னைய ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தான் பாரு அப்படின்னு இவனோட பாஸ்ட் ட்ராமாலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, அவன திடீர்னு அவன் மூஞ்சில வந்து குத்திடுறான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு ரெண்டர் அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "நான் ரொம்ப மோசமானவன். அவங்க எல்லாரும் எனக்கு என்ன பண்ணாங்களோ, அதத்தான் நான் வகுரிக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றான் ரெண்டரோ. மறுநாள் வகுரி அவ ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ரெண்டரோ வந்துட்டு நின்னுட்டு இருக்கான். "ரெண்டரோ, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "வழக்கத்துக்கு மாறா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா உன்னை பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்றான். "வகுரி என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை ரொம்ப ஹெர்ட் பண்ணிட்டேன். ஆனா எதுக்காக? நேத்து நீ கடைய விட்டு போகும்போது உன் மூஞ்சி ரொம்ப சோகமாவே வச்சிருந்த. அதுக்கு தான்" அப்படின்னு சொல்லும்போது வகுரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப என்ன ஆச்சு? நீ எதுக்கு அழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என் மூஞ்ச வந்துட்டு சோகமா வச்சனால நீங்க வந்து ரொம்ப சோகமாகறீங்கல்ல. அதனால தான்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, தப்பெல்லாம் என் மேல தான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என் ஸ்கூல்ல கிக்கியோ ஸ்கூல பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதனால தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்கூல பத்தியே கவனிச்சனால உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் தான் நான் முழுக்க முழுக்க புரிஞ்சுக்க போறேன். எனக்கு உன்னைய பிடிக்கும் வகுரி" அப்படின்னு சொல்ல, இங்க வகுரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே வகுரி, "என் பேரு கரகோ வகுரி. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. உன் பேரு ரின்டரோ சுகுமி. இனி நம்ம 2 பேரும் மட்டும்தான். இதுக்கிடையில சிடோரி ஸ்கூலும், கிக்கியூ ஸ்கூலும் எந்த விதத்துல நமக்கு தடையா அமையக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. உடனே ரென்டரோ கிளாஸுக்கு போய் அந்த விண்டோ சீட்டை வந்து பார்க்குறான். அப்ப வகுரி இந்த சைடு விண்டோ சீட்ல இருந்து இவளுக்கு ஹாய் காமிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு ஹாய் காமிக்கிறான். இதோட இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடு ரொம்பவே ஒரு ஃபீலிங்கை தரக்கூடியதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.